கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. வாழ்க்கையில் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கலை, எது நினைக்கலையோ அது நடக்குது. நாம் எதிர்பார்க்க கல்யாண பத்திரிகை கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்தாங்க என்கிட்ட. ஐயா, நான் உங்கள்கிட்ட படித்தேன், என் பையனுக்கு கல்யாணம். நல்லதுயா, ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் முத பத்திரிகை கொடுக்குறேன்னு கொடுத்தேன். வாங்கி படிக்கிறேன். முதல்ல எடுத்த உடனேயே யமபெருமான் திருவுருளை முன்னிட்டுன்னு இருக்கான். யமபெருமான் திருவுருளை முன்னிட்டு எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? யோ என்னையா யமபெருமான்? ஐயையோ, எம்பெருமான்னு எழுதி கொடுத்தா அவன் யமபெருமான்னு போட்டுக்கிறானே. ஒரு புள்ளி விட்டுட்டான், ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்க விட்டுட்டான். எம்பெருமான் என்ன ஆயிட்டார்னா யமபெருமான் ஆயிட்டார். நான் சொன்னேன்ட்ட, இந்த பாரு, நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த, என்கிட்ட கடைசியாக கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன், போயிருக்கோம். நல்ல வேலை உட்காந்து எல்லாத்துலேயும் புள்ளி வைடான்னு உட்காந்து புள்ளி வச்சான். நாம் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. நாம் நினைக்காதது நடக்கும், புதுசாக ஒன்று நடக்கும், அது நல்லதாக இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 4வது 5வது படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகத்தில் ஒரு கதை இருக்கும், விறகு வெட்டி கதை. நீங்கள் எல்லாரும் படித்தாலும் படிச்சிருப்பீங்க. அது உண்மையே பேசணுங்கிறதுக்காக அந்த கதை. உண்மையே பேசணும். ஏன்னா விறகு வெட்டுறதுக்கு ஒருத்தன் போகிறான், விறகு வெட்டிகிட்டு இருக்கான், கோடாலி தவறி ஆற்றில் விழுந்துருது. அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஆறோ ஆழமான ஆறு. அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுவுறேன்னு கேட்டது. கோடாலி விழுந்துருச்சு. இரு, அழுவாத அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்கத்தில் செஞ்ச கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதான் உன்னோடையான்னு கேட்டது. இப்போ அவன் எவ்வளவு பெரிய ஏழை! அன்னன்னைக்கு விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே. இரும்புக்கு பதிலாக தங்கத்தை காமிச்சதில்ல. அவன் என்ன செய்யலாம்? ஆமான்னு வாங்கிக்கலாம்ல. ஆனால் அவன் நேர்மையானவன், உண்மையானவன். இது இல்லை என்னோடன்ட்டான், இது என்னோட இல்லைன்ட்டான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதானா உன்னோட அப்படின்னு. இதுவும் இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை காமிச்சு, இதானது. ஆமான்னா தேவதை சொன்னிச்சு, நீ எவ்வளவு வறுமையில் வாடினாலும் பாரு, உண்மையே பேசுகிற, அதனால் இந்த 3ஐயும் நீயே வச்சுக்க. இதுதான் கதை. பள்ளிக்கூடத்தில் 4வது 5வது வகுப்பில் இருக்கக்கூடிய கதை இதுதான். இதில் என்ன கருத்து இருக்குது? உண்மையே பேசணும். வறுமையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறது அதனுடைய கருத்து. இதுதான் கதை. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான்? அந்த கதையை வளர்த்துறான். எப்படி? பொன்னியின் செல்வன் 2 வருதில்ல, அதை மாதிரி விறகு வெட்டி 2ன்னு ஒன்று போட்டான். 2ன்னு போட்டு அதில் என்ன பண்ணுறான்? இவன் கொண்டு போய் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். இது பாடப்புத்தகத்தில் இல்லை, இவன் சொல்கிறான். கொண்டு கொடுத்து 3ஐயும் கொடுத்தான். அவர் சொன்னால், எங்கே திருடுனேன்னு கேட்டார். திருடலை, அது இந்த பாரு, தேவதை இவதையெல்லாம் கதை விடக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக வாழ்கிறது தான் நம்முடைய கொள்கை. நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் அதுக்காக வேண்டி எங்கேயோ திருடிக்கிட்டு வந்திருக்கிய, கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு விரட்டுறா. இல்லை இல்லை, தேவதை தான் கொடுத்துச்சுன்னா. தேவதைன்னா காமி அந்த தேவதையை. வா, நாளைக்கு காட்டுறேன். மறுநாள் அழைச்சிட்டு போகிறான். இங்கே கொண்டு நிறுத்திட்டு, இங்கே தான் வந்துச்சு, நீ இந்த இடத்துல நில்லு, நான் போய் வெட்டிகிட்டு இருக்கேன், விறகு வெட்டுறேன் அப்படின்ட்டு மரத்தில் அதை வெட்டிட்டு இவன் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ ஆற்றுல விழுந்துட்டான். நேற்று கோடாலி விழுந்தது, இன்றைக்கி பொண்டாட்டி விழுந்துட்டான். இவனுக்கு தான் நீச்சல் தெரியாதா?
ஓன்னு அழுதான். தேவதை வரும்ல, தேவதை வந்துச்சு. ஏன்டா அழுவுறேன்னுது, பொண்டாட்டி உழுதுட்டான்னு. அதானே அழுவாதாயிரு அப்படின்ட்டு உள்ளர போயிட்டு நயன்தாராவை கொண்டாந்து காமிக்கிது. இதானே அவன் பொண்டாட்டினது. இந்த பையன் என்ன பண்ண, ஆமான்ட்டான். இதுதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. இல்லை, நேற்று யோக்கியனாக இருந்தேன், தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னா இவ தான் என் முண்டாட்டிங்கிறியே, கெட்டு போயிட்டியா, வீணா போயிட்டியா, நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக ஆயிட்டியா நீ அப்படின்னு திட்டுச்சு. இவன் சொன்னான், இந்த பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ முதல்ல அப்படி தான் நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைன்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியோ, அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், இதானா பாருன்னு. நான் இல்லைம்பேன், அப்புறம் என் பொண்டாட்டியை காட்டுவேன், ஆமாம்பேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன், 3 இருந்தால் கஷ்டமாச்சேன்னு தான் ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லி அதோடு போவோம்னு நினச்சேன்னு இப்போ உள்ளவன் ஒரு கதை எழுதியிருக்கான். பிறன்மனை நயத்தல் ரொம்ப கேடு இல்லையா வள்ளுவர் சார்? காமம்ங்கிறது மனுஷனுக்கு இயற்கை. அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்கிறார். சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல, எல்லாமே சாமியார் தான், அதான் முற்றும் துறந்த முனிவன். இவனு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் தலைமை குருக்கிட்ட போய் கேட்குறான், நாங்களே கூட்டிக்கணும், நாங்களே தண்ணி தெளிக்கணும், நாங்களே சமைச்சிக்கணும்னா கஷ்டமாக இருக்கு, சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்கறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கன்ட்டார். அவனும் அதை சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளில பூட்டிட்டார். தண்ணி தாகம் தாங்கலை, கதவை இழுத்துக்கிட்டு பார்க்குறானோ திறக்க முடியலன்னா நம்மளை போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி, நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த, காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான். அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான், அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்துட்டான். அடுத்தவன் பார்த்தான், அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான். காலையில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை. காலையில் சாமியார், தலைமை சாமியார் வந்தார், குரு, என்ன நீ பாட்டுக்க பூட்டிட்டு போயிட்டையா அப்படின்னு சொன்னான். அவன் ஆமாம், சாணி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை காணுமே எங்கன்னெல்லாம் குடித்தோன்னா, அதனால தான் கிளவி அனுப்பலைன்னா. தாகம் வந்தால் சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே. இது நான் சொல்ற கதை இல்லைங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற கதை. யாரு உங்கள்கிட்ட மட்டும் தனியா வந்து சொன்னாரா? யாருக்கு? அவர் எழுதின புஸ்தகத்துல இருக்கா? சரி, அவர் எழுதின புஸ்தகத்துல இருக்கு. எனக்கிட்ட வந்தா சொல்லிட்டு போவாரு, அவர் எழுதின புத்தகத்துல எழுதியிருக்கிறார். ஆகையினாலே காமத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறான். பிறன்மனை நயத்தை, அத காமம்ங்கிறது மன்னர். நான் கேளு சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு 82 வயசு ஆகுது. அந்த 82 ஆகுது. கம்பி வச்சு 83 ஆரம்பிக்கும். கான்கிரீட் கம்பி எதுங்க? இந்த கான்கிரீட் கம்பி. அதான் அதான். அதாவது எனக்கு ஏன் என் வயசை சொன்னேன்னா, அதுக்கு தான், வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கடத்தருக்கு போயிட்டேன். கடத்தருக்கு போனோன்னா நேரம் ஆயிடுச்சு. கடத்தருக்கு போனீங்க? கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு, 1 மணி ஆகிட்டு. திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து, எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான். எனக்கு ஆத்திரமா போச்சு. நீ ஐயா சொல்லணும் எனக்கு, என்ன கேட்குற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன?
இல்லையா 3 கம்பி வேணுயா, அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு. உன் சம்பளம் தான், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே பார்க்கல காலையிலேருந்து, உன்னை தேடி தேடி பார்க்குறேன், காணும் இப்போ தான் வர்றேன். சரி இப்போ என்ன செய்யணும்? 3 கம்பி வேணும். 10 mm கம்பியில் ஒரு 3 வேணும். 10 mm கம்பி 3 கம்பி வேணும். இது 3 வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் போடுறதா? அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வந்தது வேற, வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்கு. போய் அந்த 2 வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு 75 வயசு இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிழவின்னதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, இன்னும் சிறு வயசாக இருந்தால் என்ன சிரிப்பு சிரிப்பீங்க? அது என்ன பண்ணுச்சு, ஐயான்னு. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன். என்னம்மா, உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு. எனக்கு எப்படி இருக்கும், இப்போ கம்பி எப்படா வாங்குறது, எப்படி தூக்கிட்டு வர்றது, வெயில் வேர்த்து ஊற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன். டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க, என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருன்னுச்சு. சித்ரா நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன வண்டியே ஆஃப் ஆயிருச்சு. வயசு என்ன 82 75. ஒரு வசதி இல்லாதவன், ஒரு பெரிய அழகு இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன். நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன். நான் சொன்னேன், உங்கள் வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். அது சொன்னிச்சே, இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு, இங்கே போய் அப்படி போய் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் தெரியுது சார், அத்தனையும் தெரியுது. அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு. அழைச்சிட்டு போயிட்டேன். போய் கொண்டு ஐயே, இந்த இடையில இது நினைப்பு வருது. போனால் கொத்தனார் திட்டுவார், கொள்வார். அவன் திட்டிட்டு போகிறான், போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறான் அப்படின்னா. அப்படியே உண்மையை சொல்கிறார் பாருங்க. அப்படியே உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன். இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன ஆச்சு, போனேன். போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு. நான் பின்னாலே போய் பார்க்குறேன், ஒருத்தரை காணும். என்னடா வீட்டில்? ஆமாம், சித்ரான்னு சொன்னிச்சே, ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. அது சொன்னிச்சு அந்த அம்மா, உட்காருங்க சார், இந்த சித்ராவை அழைச்சிட்டு வந்துடுறேன், உட்காருங்க. சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிட்டக்கிட்டு சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு. போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை. அதால் நடக்க முடியல. இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது. கை தாங்கலாம், மெதுவாக நடக்குது. இதுவே தடுமாத்தம். அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொண்டாந்து நாக்காளிக்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சு, அது உட்கார முடியல, பொத்துன்னு உழுவுது. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு. நான் சொன்னேன், நல்ல பண்ணமானே விடு, இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம். காப்பி இப்பெல்லாம் வேணாம், இதே போதும், விடு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு. டக்குன்னு அந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா, எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு, அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும், குளிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ வந்துருவனுது. நீயே போதும்மா, உங்கள் அத்தை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசு 82 வயசு. 82. ஒரு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது, அவ்வளவு இருக்குது. இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி? நான் என்ன சொல்ல, ஒரு ராஜா என்ன செய்யணும், மக்களை நல்லா ஆட்சி செய்யணும், செஞ்சானா இல்லையா? இது என்னடா, இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றம்னு சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. அப்படி அவனை குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் 50 பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவாங்க.
ஒரு பயில்வான் வந்திருக்கான், குத்து சண்டை வீரன், சண்டை போடுறதுல மகா பெரிய வீரன். அவன் என்ன செய்வான், என்கிட்ட எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்றான், ராஜா கிட்ட சொல்றான். ராஜா அங்கேயே தின்னுகிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு, டேய் நீதான் நம்ம ஆளு, வீரத்தை காட்டி காட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அவனோட சண்டை போட்டு அவனை தோக்கடிப்போ அப்படின்னார். அவன் சொன்னான், மகாராஜா சம்பளம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாதுன்ட்டான். ஏண்டா இவ்வளவு நாள் தின்ன, இப்ப சண்டைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன்கிட்ட என்னால முடியாது, அவன் உலகத்திலேயே சிறந்த வீரன், அவனை வெற்றி பெற யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அப்ப தென்னாலி நம்ம பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, அவரால் முடியாதுங்க, என்னால முடியும்னா. ஏய் நீ என்னடா ஒரு அறைக்கு தாங்க மாட்ட, நீ போய் அவரை ஜெயிச்சுப்பேங்கிறியடா அப்படின்னு. அவனை தோல்வி அடைஞ்சு ஓட வைக்கணும் உங்களுக்கு, அதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்ட்டான். மறுநாள் உங்க என் கூட யார் சண்டைக்கு வர்றான்னா, ராஜா சொன்னார் எங்க தென்னாலிராமன் சண்டை போடுவார்ட்டார். அது தென்னாலிராமனை பார்த்தா கொத்தவரங்கா மாதிரி இருக்கான். இவனை விட நல்ல வீரன் உங்க நாட்டில் இல்லையான்னா, நீ முதல்ல இவனுக்கு பதில் சொல்லு போ. அப்போ மறுநாள் போர்க்களத்தில் அப்படி நிற்கிறாங்க, மேடையில் அப்படி நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு. அவன் ஒரு இவ்வளவு பெருசு ஒரு கட்டு என்னமோ வச்சு கட்டியிருக்கான், என்னமோ கட்டி ஒரு துணியில கட்டி ஒரு ஓரமா வச்சிருக்கான். அவர்கிட்ட கேட்கிறான், அந்த வீரங்கிட்ட இவன் கேட்கிறான், தென்னாலிராமன், எப்படி நம்ம கண்டபடி சண்டை போடலாமா இல்ல இலக்கண முறைப்படி சண்டை போடுவோமா? இலக்கண முறைப்படி தான் சண்டை போடணும். அப்படின்னா உங்களுக்கு திலகாஷ்ட மகிஷ பந்த முறைப்படி சண்டை போடலாம்ல அப்படின்னா. என்ன அதுன்னா, அதான் திலகாஷ்ட மகிஷ பந்த முறையில சண்டை போடலாமா? அது என்ன, அதே தெரியாதா? எடையாடி வீரங்கிற திலகாஷ்ட மகிஷ பந்தம் தெரியாம இருக்க? அதுல உள்ள முறைப்படி நான் சண்டை போடுவேன். ஒண்ணு வேண்டியதில்லை, நான் ஒரு புடி போட்டு காட்டுறேன், அந்த புடிக்கு பேரு என்னன்னு சொல்லு, அதை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லு. இருங்க, அது என்ன புஸ்தகம் சொன்னீங்க? திலகாஷ்ட மகிஷ பந்தம். நான் அதுவே கேள்விப்படல, அந்த முறைப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் எப்படி சண்டை போட முடியும்? நான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட சண்டைக்கு வரேன்ட்டு அவன் போயிட்டான். அவன் போயிட்டான்னு வெற்றி அடைஞ்சாச்சு. இப்போ கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தம்னு சொல்லியே, அது என்ன புஸ்தகம், எங்க உள்ளது, எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? நல்ல எங்க கொள்ளையில இருந்ததுதான், அதை வச்சு ஒரு தயாரிச்சதுதான் புஸ்தகம். தயாரிச்சியா? என்னடா தயாரிச்ச? தில்லுன்னா எள்ளு, எள்ளு செடியை ஒடிச்சு ஒரு 4-5 செடியை எரும மாடு கட்டுற கயிற்றுல கத்தி அதுல துணியில சுத்தி வச்சிருக்கிறேன். மகிஷ பந்தம்னா எரும மாடு கட்டுறதுன்னு அர்த்தம். மகிஷம்னா எரும மாடு, பந்தம்னா கட்டுறது. திலகாஷ்ட மகிஷ பந்தம்னா எள்ளு குச்சியே எரும மாட்டு கயிறால கட்டினதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் அது படிக்கலன்ட்டு போயிட்டான். அது மாதிரி யோகாவை எப்படி செய்ய தெரியும் நம்மளுக்கெல்லாம் சொன்னா அந்த முறையில செய்வோம். வேற இந்த முறையில செய்யலையேன்னு வருத்தப்படுறோம். இனிமே வருத்தப்பட்டாலும் ஒண்ணுதான், வருத்தப்படாட்டியும் ஒண்ணுதான். அவ்வளவு அழகாக செய்த அந்த குழந்தைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நாம எல்லாரும் அவர்களை பாராட்டி நிறைய சொல்லலாம். எங்க ஐயா திருக்குறள் முனிசாமி அவர்களை பற்றி சொல்லிட்டாங்க. திருக்குறளா இருந்தாங்களே, அவர் மேதை. திருக்குறளை எப்படி எளிமையா சொல்லலாம்னு பார்த்தாங்க. நான் சொல்றது ஒரு 75 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க. திருக்குறளை எளிமையான முறையிலே எப்படி செய்யலாம், நகைச்சுவை ரொம்ப உதவும். எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க. எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லுவார்,
எப்படி பேசணும். ஏதாவது புள்ள சந்தேகம் கேட்டான்னா அதற்கு உண்மையான விடையை சொல்லணும். விட அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அப்படி ஈசி சேர்ல அப்பா படுத்திருக்கிறார். பக்கத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற பெரிய பையன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கத்துல 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான். 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் கேட்கிறான் அப்பா கிட்ட, ஏன்பா என் புஸ்தகத்துல நிறைய படம் போட்டிருக்கு, அண்ணன் புஸ்தகத்துல படமே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்பா சொல்றாரு, நீ முண்டம், அண்ணன் அறிவாளி, அவனுக்கு படம் போடாம எழுதினாலே புரியும். மயில் அப்படின்னா அவனுக்கு தெரியும். உனக்கு மயில்னா படம் போட்டு காட்டணும். அதனால உனக்கு படம் போட்டிருக்கான், அண்ணனுக்கு படம். அண்ணன் அறிவாளி, நீ முண்டம். நான் முண்டமான்னு கேட்டான். ஆமா, சரி விடுன்னு விட்டான். ஒரு 8 நாள் கழிச்சு எலெக்ஷன் வந்துட்டு அந்த ஊர்ல. பேலட் பேப்பர் அடிச்சுட்டு வந்து காட்டுறாங்க, இதுல குத்துங்க, இதுல குத்துங்க, என்ன செட்டியில போடுங்க, கேணியில போடுங்கன்னு அவன் என்னென்னமோ சொல்றான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பாட்ட கேட்டான், என்ன அது என்னமோ சொல்றாங்களேன்னா. அது எங்களுக்கு உள்ளது, நீ சும்மா இருறான்னா. இல்ல சொல்லு, என்னன்னு சொல்லு. இல்லடா, அவர் எலெக்ஷன்ல நிக்கிறார், அதுக்கு கொண்டு வந்து காமிக்கிறார். அவருடைய சின்னம் இது கேணி, இது என்ன செட்டியா இதுல போடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, நான் தான் முண்டம், எனக்கு படம் போடுறான், சரி உனக்கும் படம் போடுறானே ஏன்னு கேட்டான். அப்ப என்ன சொல்லுவான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டம். ஐயா, இது ஒரு சின்ன ஜோக்கு தான், ஆனா எவ்வளவு அழகா மனசுல பதியும் பாருங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசு. எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நாகூர்ல ஒரு கூட்டம், எல்லாரும் பேசுறோம். பேசினார். கடத்தெருவுல கூட்டம். அந்த பேசுற இடத்துக்கு எய்தாப்புல ஒரு பால் வியாபாரம் பண்றவர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, காஃபி பார். அவர் என்ன பண்ணாரு, திருக்குறளார் மேல ரொம்ப அன்பு உள்ளவர். பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்காரு பாருங்க, ஒரு பெரிய சொம்பு, ஒரு குடம் நிறைய நல்ல பசும்பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி திக்கா குங்குமப்பூ போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இப்படி நல்லா செஞ்சு, அவர் மேல உள்ள ஆசைகளை அப்படி செஞ்சு வச்சிருக்காரு. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, இந்தப்பா வடிவேலு, இதுல நிறைய பால் வச்சிருக்கேன், ஐயாவுக்கு நீ பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ஐயாவை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வைக்கிறது உன் கையில தான் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இரு, ஐயா பேசிட்டோம். அந்த கடையில சின்னோண்டு டம்ளர் தானுங்களே இருக்கும், காஃபி பார்ல சின்னதா தான் டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர் தான் கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன். முதல்ல குடிச்சு பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது, சுவையா இருந்த உடனே, ஏன்பா சமூக வடிவேலு, இந்த ஊர்ல பெரிய டம்ளரே கிடையாதா, இத்தினோண்டு கொடுக்குற? அண்ணே நிறைய பால் இருக்கு, நான் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியா, அப்ப நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னா. சார் அந்த ஒரு குடம்பாலையும் குடிச்சிட்டார் சார். டேஸ்டா இருந்தவன ஃபுல்லா குடிச்சிட்டார். நான் முதல்ல எங்க ஊர் நாகூர், எங்க வீட்டுல தங்க போறாருங்கிற ஆசையில என்ன சமைச்சா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். என்ன மீன் வேணும்னு சொன்னார். நடக்கிறது வேண்டாம், பறக்கிறது வேண்டாம், நீஞ்சிறதாவே இருக்கட்டும். நல்லதா பார்த்து வாங்கி சமைச்சு வச்சிருக்கோம் வீட்டுல. எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, மீன்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து உட்கார்ந்தோட இந்த மீனை பார்த்தாரா, எப்பா என்னடா இப்படி போட்டு என்ன கெடுத்துட்டியட, இந்த மாதிரி மீன் வீட்டுல இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாலை அவ்வளவு குடிக்காம இருந்திருக்கலாம்ல. இப்ப வயிறு பூரா பாலா இருக்கு, எப்படா மீனை சாப்பிடுறது? அப்புறம் சொன்னாரு, மீனை வைங்கம்மா, சோத்தை சும்மா தொட்டுக்கிற மாதிரி வச்சிருங்க, நான் மீனா சாப்பிட்றேன் அப்படின்னார். ஒரு 4-5 மீன் சாப்பிட்டார், நல்லா இருந்தோடனே சாப்பிட்டார்.
அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு, இப்போ பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னாரு. பகவான் பார்க்கடல் மச்சாவதாரம் எடுத்து உள்ள பால் கடல் இருக்கு, அதுல நீஞ்சிறாராம். பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னாரு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. முடிவேலே, இன்னைக்கு ராத்திரி வயிற்றுல டிராமா தான் நடக்கும் அப்படின்னாரு. எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டான்லங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சா செகண்ட் பெல் அடிச்சு டிராமா ஆரம்பிச்சிருவான்ல, கடங்கு தான் வயிறு. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டான்ல அப்படின்னாரு. எங்க வந்தாலும் அந்த சுவை, அழகான பேச்சு, இவ்வளவையும் வைத்து தமிழ்நாட்டையே மயக்கி வச்சிருந்தார் எங்க திருக்குறளார். அதே போல சில மேடைகள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க, அதுகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். சுஜி சிவன் நடுவரா இருக்கிறார், வழக்காடு மன்றம். நான் பேசுறேன், நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு. சுஜி சிவன் கிட்ட அவர் இருக்காரான்னு கேட்டார். நான் முறைச்சு பார்த்தேன், ஏன் என்ன வருத்தமா இருக்கீங்களா, என்ன விஷயம்? உங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தமா? இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தம் இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா நீங்க என்ன ஆவீங்களோன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னார். உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டீங்க. ஆமா, அவரோட அப்பாவே இருக்காரு. சிகிச்சை கேட்கிறார். அவர் அப்படியே திகைச்சு போய், இப்ப உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார். யாருமே செத்தது இல்லையான்னார். எங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் செத்தது கிடையாதுங்க. இது ஒரு ஆச்சரியமால இருக்கு. ஒரு வீட்டுல யாரும் சாகாம இருப்பாங்களா? தாத்தா செத்திருப்பான், தாத்தா பாட்டி செத்து, யாரோ செத்திருப்பாங்க. ஐயா சாகலன்னு நான் சொல்றேன். அப்ப புத்தரை உங்க வீட்லயே கடுகு வாங்க சொல்லிருக்கலாமே. அவருக்கு தெரியல எங்க வீட்டை பத்தி, அதனால வரல. முடிஞ்சு. அது நடந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் என்ன சொல்றேன், வேற ஒரு செய்தி சொல்றதுக்காக எங்க வீட்டுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 110 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுன்னு நிறுத்துங்கன்ட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்க வீட்டுல யாரும் சாகலன்னு சொன்னீங்க, இப்ப 110 வயசு கிழவி செத்து இருக்குங்கிறீங்களே. ஆமா, பொய் தானே. மாரியம்மன் கோயில்ல பேசுறோம், இப்படி பொய் பேசுறீங்களே, மாரியம்மன் உங்களை சும்மா விடாதேன்னார். பொய் சொன்னாதானே சும்மா விடாது. பொய் சொன்னீங்களே, சாகல நீங்க, இப்ப செத்து போயிட்டாங்கிறீங்களே அப்படின்னார். ஐயா, எங்க வீட்டுல யாரும் சாகலேன்னு சொன்னது உண்மைதான். 110 வயசு கிழமை செத்ததும் உண்மை. அது எப்படி 2 உண்மையா இருக்கும்னு கேட்டேன். நான் என்னங்க சொன்னேன், எங்க வீட்டுல யாரும் செத்தது இல்லைன்னு. யாருமே எங்க வீட்டுல சாக நாங்க விட மாட்டோம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், அங்கதான் சாவாங்க. இந்த கிழமையையும் கொண்டு போகலான்னு தாங்க நினைச்சோம், அதுக்குள்ள செத்து போட்டுது. அவர் சொன்னார், நீ எந்த ஊர்ல போனாலும் பொழைச்சுக்கோ ஐயான்னு. எதுக்கு சொல்றேன், மேடையில அப்படி நடக்கிற போது ஒரு தடவை தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது கதை சொன்னா பிடிக்காது, ரொம்ப சீரியஸா பேசுறவர் அவர். ஆனா என்கிட்ட நான் அவருக்கு பயந்துகிட்டு கதை சொல்லாம சீரியஸா பேசுவேன். நிறுத்து, உன்னை பேச கூப்பிட்டாங்களே தவிர உன்ன மாதிரி ஒரு ஆளை அனுப்ப சொல்லல, நீ ஓம் பேச்ச பேசுப்பார். ஏதாவது சொன்னா நீங்க கோச்சு, நீ சொல்றது சொல்லப்பா, ஏதாவது விஷயத்தோட சொல்லுன்னா. ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பட்டிமன்றம் நடக்குது. வள்ளலார் கருத்துக்கள் பழமையா புதுமையா? நான் புதுமைன்னு பேசுறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார், ராசுன்னு ஒருத்தர் பேசுறார், அடிகளார் நடுவர். நான் பதில் சொல்றதுக்கு எழுந்திருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, அடிகளார் வம்பு வளர்க்கறதுக்காக அந்த எதிர்கட்சி தலைவரை தூண்டி விட்டு கேள்வி கேளுங்கிறார்.
என்ன கேட்க சொல்றாரு, நீங்க புதுமையை பத்தி இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களே, உங்க திருமணம் பழைய முறையில நடந்ததா புது முறையில நடந்ததா? அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் திருமணம் எப்படி நடந்தது, பழைய முறையில தான் நடந்துச்சு. உடனே அடிகளார் சொன்னார், இல்ல இல்ல நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, சண்முக வடிவேலுக்கு முந்தி பழமை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பழைய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இப்பதான் புதுமை பிடிச்சிருக்கு, அதனால புதுமையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், மேடையில் அங்க பேசத்துல நின்று கிடந்தவன் அடிகளார் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார், நேரா போய் அவர் காலை தொட்டு அப்படி கும்பிட்டேன். ஏன்பா என்ன விஷயம்னார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, நாளையில இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். சும்மா சொன்னேன், நீங்க சும்மா பேசுற ஆளு இல்லையே சாமி அப்படின்னா. நான் சும்மா சொன்னேன், நீ பேசு அப்படின்னாரு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நாளையில இருந்து பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன என் பொண்டாட்டி கேட்பா, உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு, சாமி தான் சொன்னாரு. மேடைகள்ல தரம் குறையாமல் அதே சமயத்தில் நகைச்சுவையா அப்படி பேசுகிற பேச்சுகள் இருக்கு பாருங்க, எல்லாராலையும் விரும்பப்படும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு கலைக்கு ஒரு இலக்கணம், எப்படி பேசணுங்கிறத உலகத்துக்கு காட்டியவர் அண்ணா. பாருங்க, சி சுப்பிரமணியம் எவ்வளவு பெரிய சிறந்த அமைச்சர், அவர் காங்கிரஸ்காரர், இவர் திமுக காரர், 15 பேர் தான் இருக்காங்க. இவங்க ஆட்சி காங்கிரஸ் நடக்குது, அதுல அவர் நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் சி சுப்பிரமணியம், காமராஜர் காலம். அப்போ 1957 62 ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. 62 சுப்பிரமணியன் சொல்றார், நான் இந்த தடவை சட்டசபைக்கு நிக்க போறதில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிக்க போறேன், அதனால நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க. அடுத்த தடவை நான் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது, அன்னைக்கு சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்கிறார். எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்துறாங்க, அண்ணாவும் வாழ்த்துறார். சொல்றார், நீங்க சாதாரண ஒரு எம்பியா போய் அங்க இருந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட அபார திறமைகள் உண்டு, ஆகையினால நீங்க டெல்லியில போய் ஒரு சிறந்த துறையில அமைச்சராகி உங்களுடைய ஆற்றலை எல்லாம் காட்டி தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டி எங்களுக்கெல்லாம் பெருமையை நீங்கள் தேடித்தர வேண்டும், நீங்கள் பெருமையோடு வாழ்வதை நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறார். வாழ்த்திட்டு ஒன்று சொன்னார், நாங்க 15 பேர் சட்டசபைக்குள்ள வந்தோம், எங்களுக்கு சட்டசபைனா என்ன, அதுல எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது, நீங்கள் இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். சுப்பிரமணியம் சும்மா இல்லாம அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட மாட்டீங்களே என்ன. அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார், சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதர் கடையை படித்திருக்கிறாரே தவிர சரியாக படிக்கவில்லை, படித்திருந்தால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கும். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல, அவருடைய சிஷ்யர்கள் தான். நீங்கள் டெல்லிக்கு போய் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஒரு கால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது எங்களால் ஏற்படாது, உங்கள் தொண்டர்களால் தான் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.